மே 7 புதன்கிழமை ஆரம்பமாக உள்ள கான்கிலேவ் அவைக்காக சிஸ்டைன் சிற்றாலயம் தயாராகி வரும் நிலையில் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் திருத்தந்தை தேர்வு செய்யப்பட்டதை அறிவிக்கும் புகைக்கூண்டானது சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை முதல் சிஸ்டைன் சிற்றாலயத்தின் மேற்கூரையில் புகை வெளிவருவதை மக்கள் காணும் பொருட்டு புகைப்போக்கியானது வத்திக்கான் தீயணைப்பு பணியாளர்களால் மாற்றியமைக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. புகைக்கூண்டுகள் சீரமைக்கப்பட்டு பொருத்தப்படும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. காலையில் 2 மதியம் 2 என நாளொன்றிற்கு 4 முறை திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல்கள் நடைபெறும். புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டால் வெண்புகையும் இல்லாவிடில் கரும்புகையும் புகைக்கூண்டுகளிலிருந்து வெளியேறும். வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் புகைக்கூண்டிற்குள் இடப்பட்டு குறிப்பிட்ட வேதிப்பொருள்களுடன் நெருப்பிடப்பட்டு வெண்புகை அல்லது கரும்புகை வெளியிடப்படும். உரோம் உள்ளூர் நேரம் பகல் 12 மணி மற்றும் மாலை 7 மணி என்பதை மக்களுக்கு கர்தினால்கள் அறிவிப்பர். மே 7 மதியம் 12 மணிக்கு நடைபெறும் திருப்பலி, அதனைத் தொடர்ந்து திருத்தந்தை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு. கான்க்ளேவ் இரவு 7 மணிக்கும் நேரலையாக வத்திக்கானிலிருந்து தமிழில் காணுங்கள்.